அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ புதுச்சேரியிலேருந்து பக்கத்தில் இருக்க கோயிலெல்லாம், புதுச்சேரிக்குள்ளே இருக்க கோயிலெலாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கூடப்பாக்கம் நெமிலீஸ்வரர் கோயில், புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூனில் 10 கண்ணுக்கு கிழக்க 4 கிலோமீட்டர் தொலைவில் நெமிலீஸ்வரர் கோயில் இருக்கிறது. சோழர் காலத்தில் 4 மாட வீதிகளையும் கொண்டு பெரிய கோவிலாக இருந்திருக்கிறது. இங்கே உள்ள தேர் இருக்கே, அதுதான் இந்த ஏரியாவுக்கே பெரிய தேராக இருந்திருக்குது. ஒரு நாள் ஒரு தேர் திருவிழாகும்போது மேலதாளத்தோட தேர் வந்துக்கிட்டு இருந்துச்சு. மேலதாளக்காரெல்லாம் தேரில் தான் இருந்தாங்க. அப்படி வரும்போது மக்கள் கடகடன் தேரை இழுக்க கிழக்கு வாசல் வழியாக என்ன செஞ்சிருச்சு, தேர் நுழைஞ்ச கோயிலுக்குள்ள தெப்பத்தில் விழுந்துருச்சு. தேரோடு தேர் மேலே இருந்தவங்க, தேர் பக்கத்தில் இருந்தவங்க, தேரை இழுத்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 100 பேர் அதில் இறந்து போனாங்க. உடனே மக்கள்லாம் சேர்ந்து என்னன்னு பார்த்தா, கோயில் சிலையில் தேரை இருக்குது, அதனால தான் இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டாங்க. உடனே மன்னர் என்ன செஞ்சது, எல்லா சிலையிலையும் சோதனை விட சொன்னார். ஆனால் எந்த சிலையிலும் இல்லை. ஆனாலும் கூட சிவலிங்கம், நந்தி, சண்டிகேஸ்வரரை வச்சுக்கிட்டு மற்ற சிலையெல்லாம் தூக்கி குளத்தில் போட்டாங்க. சிவன் மட்டுமே தரிசனம் தந்து கொண்டு நின்றார். கோவிலை செப்பனிட முயற்சி செய்யும் போதெல்லாம் ஏதாவது தடை வந்துச்சு. அதனால சரின்னு சொல்லிட்டு இப்படி தடை வருதுன்னு நினச்சிட்டு இருக்கையில் ஒரு நாள் ஒரு சாமி வந்து சொன்னார், தேர் குளத்தில் வந்து தற்செயலாக நடந்தது, அதனால குளத்தில் போட்ட சிலையில எடுத்து மறுபடியும் கோயிலில் வையுங்கன்னு சொன்னார். ஆனால் குளத்தில் இருந்த சில சிற்பங்களை மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு, மீதியெல்லாம் முங்கி போச்சு. அரையும் குறையுமா இருந்த சுவரெல்லாம் இடித்து மறுபடியும் கட்டினாங்க. ஊர் மக்கள்லாம் சொல்லிட்டாங்க, பழைய சிலையெல்லாம் வேண்டாம், புது சிலையெல்லாம் அடித்து வைப்போம்னு சொன்னாங்க. சரி, நல்லா இருக்க சிலையை வைப்போம்னு சொல்லிட்டு அம்மன் சிலையும் சேர்த்து சிவன், நந்தி, இந்த சண்டிகேஸ்வரர், அம்மன் சிலை 4ஐயும் வச்சாங்க. குளத்தில் எடுத்த பழைய சிலையெல்லாம் மாரியம்மன் கோயிலில் இப்போ இருக்கு, வணங்கிட்டு இருக்காங்க. அம்மன் கருவறையில் இருப்பது பழைய சிலை தான். ஆனால் முருகனுடன் இருந்த தேவியருள் ஒருவர் இவர்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்குரிய அம்மன் சிலை வள்ளல் ஞான சபையில் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறதாக கூறுகிறார்கள். கோயிலுக்கு அருகில் தெப்பக்குளம் பிரம்மதீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இறைவனை வணங்குவோம், அருள் பெறுவோம். நன்றி. மீண்டும் பார்ப்போம்.